Hi friends, welcome to Booster of Life channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். மீன் மேக்கரை வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் फ्रेंड्स. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க फ्रेंड्स. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீள கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்கேன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி எடுத்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பிரியாணி இலை ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் 4 கிராம்பு, 3 அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் கடல் பாசி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் பிரியாணி மீன் மேக்கரை வச்சு தான் செய்ய போகிறேன். அதனால் அது நல்ல சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பிரியாணி மசாலா, அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலாவை எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸில் தான் வந்து பிரியாணி பண்ண போகிறேன். நல்லா அலசிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. நம்ம குக்கர் நல்லா ஹீட் அனுப்புகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸில் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வந்து எண்ணெயில் காஞ்சப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தாங்க நல்ல பொன்னிறமாக வரணும். அதுதான் நல்லா வந்து பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட்டும் கலரும் கொடுக்கும். நீங்கள் பச்சை மிளகாய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப. நான் வந்து 2 பச்சை மிளகாய் தான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் இது கூட போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இது ஃபுல்லாக நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போகணும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து பிரியாணி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துட்டு மீன் மேக்கரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸ் கூடயே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா தான் அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக நல்லா கழுவிட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் எந்த கப்பில் வந்து எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 1/2 கப்பு ஊற்றினா போதும். ஒரு கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றினா போதும் பாஸ்மதி ரைஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. நல்லா விசில்லாம் அடங்கினப்புறம் ஓப்பன் பண்ணால் போதும். ரொம்பவே சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆயிரும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம. இந்த வீடியோவில் பார்த்துட்டு நீங்களும் அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.